புத்தாண்டு தினத்தையொட்டி உதகை அருகே உள்ள அவலாஞ்சியில் சுற்றுலா பயணிகளுக்கு நாளை அனுமதி இல்லை என்று வனத்துறை அறிவித்துள்ளது. அவலாஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பவானியம்மன் கோவிலில் புத்தாண்டு சிறப்பு பூஜையில் உள்ளூர் மக்கள் அதிக அளவில் கலந்து கொள்ள உள்ளனர். இதனால் நாளை அவலாஞ்சி சுற்றுலா பகுதி ஒருநாள் மூடப்படுவதால் சுற்றுலா பயணிகள் வர வேண்டாம் என்று வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஜனவரி 2ஆம் தேதி முதல் வழக்கம் போல அவலாஞ்சி சூழல் சுற்றுலா மையம் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையொட்டி கொடைக்கானலில் மக்கள் கூட்டம் குவியும் சூழலில் சுற்றுலா தலங்களில் போதிய கழிப்பறைகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி அடைகின்றனர். வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா பகுதிகளுக்கு செல்ல ஒருவருக்கு 30 ரூபாய் கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. தினசரி 10,000க்கும் மேற்பட்டோர் வருகை தரும் குணா குகை பகுதியில் 5 கழிப்பறைகள் மட்டுமே இருப்பதால் பெண்கள், முதியவர்கள் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். பொதுமக்களின் துயரத்தை கருத்தில் கொண்டு கூடுதல் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் பகுதியில் அடுத்தடுத்து 3 கடைகளில் கொள்ளையர்கள் புகுந்து பொருட்களை திருடிச் சென்றனர். பஞ்சபாண்டியூர் செல்லும் சாலையில் உள்ள வணிக வளாகத்தில் மளிகை கடையின் பூட்டை உடைத்த கொள்ளையர்கள் 1,50,000 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சிகரெட் பாக்கெட்டுகளை திருடினர். அருகேயுள்ள உரக்கடை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை கடையிலிருந்து ரொக்க பணத்தையும் களவாடி சென்றனர். மேலும் வணிக வளாகத்தின் அருகேயுள்ள முருகானந்தம் என்பவரின் வீட்டின் கதவை உடைத்து புகுந்து சிசிடிவியை உடைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அருகே குடியிருப்பு பகுதியில் அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்ட விஷப்பாம்புகள் பிடிபட்டது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேணுகோபால் தெரு, அம்மன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் இரவு நேரங்களில் நாகப்பாம்பு, கட்டுவிரியன், மலைப்பாம்புகள் நுழைவது தொடர்கதையாக உள்ளது. இந்த பாம்புகளை தீயணைப்பு வீரர்கள் பிடித்துச் செல்கின்றனர். இந்த பகுதிகளில் தெருவிளக்கு இல்லாததால் இரவு நேரங்களில் மக்கள் சாலையில் நடமாடவே அச்சமடையும் நிலை உள்ளது. கரூர் குளித்தலை ஆற்று பாதுகாப்பு பிரிவு அலுவலகத்தில் பாசன ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தண்ணீர் பள்ளி பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் நீர்வளத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டடம் கட்ட முயன்ற நிலையில் பாசன ஆய்வாளரான கணேஷ் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் தாக்குதல் நடத்தப்பட்ட சூழலில் புகாரின் பேரில் நாகராஜ், ரவிச்சந்திரன் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பாச்சேத்தி, கண்மாய் உள்ளிட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்க தேன்கழுத்தி மீன்கள் அடித்து வரப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஆப்பிரிக்க தேன்கழுத்தி மீன்களால் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதால் தமிழ்நாட்டில் இந்த வகை மீன்கள் வளர்ப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் பெய்த மழையின் போது வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரில் அடித்து வரப்பட்ட ஆப்பிரிக்க தேன்கழுத்தி மீன்கள் கண்மாய்களில் பரவியுள்ளன. இதனால் இந்த மீன்களை அழிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கரூர் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்று ஸ்டிக்கர் ஒட்டிய நாம் தமிழர் கட்சியினரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோன்று திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளில் நாம் தமிழர் கட்சியினர் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டிய நிலையில் அவற்றை ஊழியர்கள் அகற்றினர். வேட்டி வாரத்தை முன்னிட்டு புதிய கலெக்ஷன்களை ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் நாகராஜன் திருப்பூரில் அறிமுகப்படுத்தி வைத்தார். ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் சார்பில் 2026 ஜனவரி 1 முதல் 7 வரை வேட்டி வாரம் கொண்டாடப்படுகிறது. 7வது ஆண்டாக கொண்டாடப்படும் இந்த விழாவில் இந்த ஆண்டு 595 ரூபாய் மற்றும் 695 ரூபாய்க்கு கல்ச்சர் கிளப் கலர் ஷர்ட்டுடன் வேட்டிகள், சிறுவர்களுக்கு 395 ரூபாய் மற்றும் 495 ரூபாய்க்கு லிட்டில் ஸ்டார் கலர் ஷர்ட்டுகள், மேட்சிங் பார்டர் வேட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் அறிமுக விழாவில் ராம்ராஜ் காட்டன் நிர்வாக இயக்குநர் அருண் ஈஸ்வர், இணை நிர்வாக இயக்குநர் அஸ்வின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பங்கேற்க புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி முதன்முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் ஆண்டுதோறும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவில் முப்படைகளின் அணிவகுப்பு மற்றும் மாநிலங்களின் சார்பில் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு இடம்பெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு புதுச்சேரியின் பாரம்பரிய கலையான டெரகோட்டா எனப்படும் சுடுமண் கலையை விளக்கும் அலங்கார ஊர்தி இடம்பெறவுள்ளது. இந்த வாகனத்தில் மண்பானை தயாரித்தல், சிற்ப வடிவமைப்பு மற்றும் சுடுமண் சிற்ப கைவினை பணிகளில் ஈடுபடும் கைவினை கலைஞர்கள் இடம்பெறுகின்றனர்.
டெல்லியின் கடமை பாதையில் குடியரசு தின அணிவகுப்புக்கான விலங்குகள் படையின் ஒத்திகை நடைபெற்றது. ஜனவரி 26 அன்று குடியரசு தினத்தன்று நடைபெறவுள்ள அணிவகுப்பில் இடம்பெறும் ராணுவ வீரர்கள் ஒத்திகையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். குதிரைகள், நாய்கள் இடம்பெறும் விலங்குகள் படையின் அணிவகுப்பு ஒத்திகை கடமை பாதையில் மிடுக்கோடு நடைபெற்றது.